வருடங்கள். சைக்கிளிலேயே கன்னியாகுமரியில் தொடங்கி நேபாளம் வரை. இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. முதுமையிலும் இவர் மேற்கொண்ட இந்த தெய்வீக பயணம் குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் தொடங்கி நேபாளம் வரை சைக்கிளிலேயே ஆன்மீக யாத்திரை மேற்கொண்ட தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஐயர் தனது 5 வருட புனித பயணத்தை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நிறைவு செய்யவுள்ளார். 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள கோபாலகிருஷ்ணன் ஐயருக்கு குடும்ப சூழல் காரணமாக மேற்கொண்டு படிக்க இயலவில்லை. இருப்பினும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவர் பல்வேறு கோவில்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். தனது இந்த ஆன்மீக நாட்டத்தை சைக்கிள் பயணம் மூலம் தொடரலாம் என முடிவு செய்த கோபாலகிருஷ்ணன் ஐயர் தன்னுடைய யாத்திரையை துவங்கினார். தினமும் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே பயணிக்கும் இவர் தனது உணவு தேவைகளுக்கான பொருட்களை சைக்கிளிலேயே எடுத்து செல்கிறார். சைக்கிளின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் அதிக பாரங்கள் இருந்தாலும் தனது ஆன்மீக பயணத்தை விடாமுயற்சியுடன் மேற்கொண்டு வருகிறார். தனது முதுமையை பொருட்படுத்தாமல் கடந்த 5 வருடங்களாக இந்த யாத்திரையை தொடர்ந்து வருகிறார். பழங்கால ரேடியோக்கள், சோலார் சிஸ்டம், சைக்கிளில் நம்பர் பிளேட் என அனைத்தையும் தன்னுடன் எடுத்து செல்லும் இவர் தனது பயணத்தை சுவாரஸ்யமாகவும் தனித்துவமாகவும் மாற்றியுள்ளார். கோவில் தரிசன யாத்திரா பண்ணிட்டு வரேன். இங்கேருந்து நான் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கோலா தரிசனம் பண்ணிட்டு கஷேத்திர யாத்திரா பசுபதிநாத் தரிசனம் பண்ண போயிட்டு வந்திருக்கேன். ரிட்டர்ன் 3 வருஷம் ஆச்சு. இங்கே பசுபதிநாத், இலாபாத், கும்பமேளா, தியாகராஜ் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். திருவண்ணாமலை, திருப்பதி, ராமேஸ்வரம் மேப் வச்சுருக்கேன். அட்லஸ் புக்கை வச்சு ஒரு கோலா தரிசன யாத்திரா பண்ணினோம். ஒரு நாள் 10-15 கிலோமீட்டர் ஓடுவேன். நானே சமைச்சு தான் சாப்பிடுவேன். எல்லாம் வச்சுன்னு இருக்கேன். நெருப்பு கறி அடுப்புலாம் வச்சுன்னு இருக்கேன். இங்கே கேஸ் இருந்தால் பைசா இருந்தால் கேஸ் அடுப்பு வாங்கிப்பேன். இல்லை நெருப்பு கறி, சுள்ளி, கம்பு விறகு காட்டில் பறக்கி எடுத்து அங்கங்கே இப்போ பர்மிஷன் கேட்டு விவசாயிகள்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் சமைச்சு அரிசி, சிறுபருப்பு, உப்பு, புளி, கடுகு, மிளகாத்தல், பாத்திரம் கீத்திரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். பிளாங்கெட், ஷால், மஃப்ளர், கம்பல் எல்லாம் போரி ஜம்காலம் எல்லாம் இருக்குது. ராத்திரி எந்த சிவங்கோலோ, பெருமாகோலோ, அன்மார்கோலோ அவள்கிட்ட கேட்டு எடுத்து விவசாயிகள் இருப்பா அவள்கிட்ட கேட்டு தான் அங்கங்கே தங்கிடுவேன். 2021 ஆரம்பித்தேன். இது வைஷ்ணோதேவிலாம் கேர்கில்லாம் போயிருந்தேன். வைஷ்ணோதேவி, அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள், சோம்நாத், உஜ்ஜன், மகாகாலேஸ்வர், மத்திய பிரதேஷ்லாம் போயிருந்தேன். 12 ஜோதியில் ஒரு 10-12 ஜோதிலிங்க தரிசனம் ஆயாச்சு. அஷ்டவிநாயகர் எல்லாம் தரிசனம் பண்ண ஒரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன். கன்னியாகுமரியில் தனது புனித சைக்கிள் யாத்திரையை தொடங்கிய இவர் பல்வேறு மாநிலங்களுக்கு சைக்கிள் மூலமாகவே சென்றுள்ளார். குறிப்பாக பசுபதிநாத்திலிருந்து சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் திருக்கோவிலுக்கு வர 3 வருடங்கள் ஆனதாக குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத், வைஷ்ணவி, மத்திய பிரதேசம், திருப்பதி, ராமேஸ்வரம், சிதம்பரம், மதுரை என பல கோவில்களுக்கும் சென்று வழிபட்டுள்ளார். ஓரிரு நாட்களில் நெல்லையப்பர் கோவிலில் தனது ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்யவிருக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயரின் இந்த செயல் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. 5 வருஷமா வந்துருக்கேன். இப்போ பசுபதிநாத்ல இருந்து வர 3 வருஷம் ஆயாச்சு. எனக்கு 3 வருஷம் பசுபதிநாத். அதுக்கு மேலே வைஷ்ணோதேவி, பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி, உத்தரகாசி, குப்தகாசி எல்லாம் தரிசனம் பண்ணேன். இந்த பக்கம் வந்து அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள், வாகா பார்டர், ஹனுமான்கர், சூரத்கர், நாகூர், பீகானீர், ஜாலூர் எல்லாம் தரிசனம் பண்ணேன். குஜராத், சூரத், அங்கிலேஸ்வரில் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷு தமிழும் தெரியும். நல்லா இங்கிலீஷும் தமிழும் நல்லா பேசுவேன். ஹிந்தி வந்து ஏதோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு புரியாது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்.